வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் பச்சைப்பயிறு லட்டு செய்யலாம். நான் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அந்த சர்க்கரை கூடவே 4-5 ஏலக்காவை போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் 10-15 முந்திரி பயிரை போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வறுத்த பிறகு அதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். அதே நெய்யில் நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு பச்சைப்பயிறு எடுத்து அதையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கருகிடாமல் வறுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு அதே மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் அந்த சர்க்கரை பவுடரோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரி பயிரையும் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை காய்ச்சி சூடாக அதில் ஊற்றி கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கரண்டியால் கலக்கிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்த உடனே கையால் நல்லா உதுத்து விட்டு கலந்து விட்டுக்கலாம். அந்த நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடாக காய்ச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றி கை பொறுக்கிற சூடு வந்த உடனே அதை நல்லா கலந்து விட்டு லட்டு பிடிச்சிக்கலாம். லட்டு பிடிக்கும்போது நல்லா அழுத்தி விட்டு டைட்டாக பிடிக்கணும். இந்த சூடோடு பிடிக்கும்போது நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இந்த மாதிரி அழுத்தி விட்டு லட்டு பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, பச்சைப்பயிறு லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு லட்டாக பிடிச்சி வச்சுக்கலாம். ஒருவேளை மாவு ஆறிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் காய்ச்சி ஊற்றி இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.